வணக்க நண்பர்களே. வீரமங்கை வேலுநாச்சி அவர்கள் வெள்ளக்காரனிடம் தப்பித்து போகும்பொழுது வயல்காட்டிலே ஆடு மேய்த்து கொண்டிருந்த ஒரு சின்னஞ்சிறு பெண் குழந்தையிடம் போய், நான் தப்பித்து செல்கிறேன், வெள்ளக்காரர்கள் வந்து கேட்பார்கள், ஆம் நான் பார்த்தேன், இந்த பக்கமாக செல்கிறார் என்று என்னை காட்டி கொடுத்து விடு, இல்லை என்றால் உன்னை சித்திரவதை செய்து கொன்று விடுவார்கள் என்று சொன்ன பொழுது அந்த பெண் குழந்தை மௌனமாக வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது. சிறிது நேரத்திலே வெள்ளைக்காரர்கள் வந்து அந்த குழந்தையிடம் கேட்கிறார்கள். ஆம் நான் பார்த்தேன் என்று அந்த குழந்தை சொல்கிறது. எந்த பக்கமாக சென்றால் என்று கேட்ட பொழுது சொல்ல மாட்டேன் என்று அந்த குழந்தை சொல்கின்றது. தங்க காசுகள் வைத்து இந்த காசு எல்லாம் உனக்குத்தான், சொல்லு என்று கேட்ட பொழுதும் அந்த குழந்தை சொல்ல மறுக்கின்றது. எவ்வளவோ கெஞ்சி கேட்கிறார்கள், மிரட்டி கேட்கிறார்கள். அப்பொழுது அந்த குழந்தை சொல்ல மறுக்கின்றது. சிறிது நேரத்தில் தலை வெட்டப்பட்டு உடல் வயலிலே சாய்கின்றது. மறவர்குலத்து பிறந்த வீரமங்கை வேலுநாச்சியார் வாழ வேண்டும், வெள்ளையனை எதிர்த்து போரிட வேண்டும், அவனை விரட்டி அடிக்க வேண்டும் என்று ஒரு குழந்தை தன்னுடைய உயிர் போனாலும் பரவாயில்லை என்று உயிர் தியாகம் செய்த அதே மண்ணிலே, தமிழ்நாட்டிலே, பதவி கொடுத்த கட்சிக்கும், வாழ்க்கை கொடுத்த கட்சிக்கும், வசதியை கொடுத்த கட்சிக்கும், மந்திரி எம்எல்ஏ எம்பி என்று பதவியில் அள்ளி கொடுத்த கட்சிக்கு துரோகம் செய்துவிட்டு அடுத்தவனுடன் சேர்ந்து கூட்டணியிலே அதிகாரத்தில் ஆட்சி செலுத்த வேண்டும் என்று ஈனத்தனமான செயலில் இறங்குகின்ற ஈன பிறவிகள் கொண்ட இந்த மண்ணிலே அந்த குழந்தை செய்த உயிர் தியாகம் எவ்வளவோ மேல். மானத்தோடு வாழ வேண்டும், மரணித்தாலும்